அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரண கொழுக்கட்டை, மோதகம்னு சொல்லுவாங்க. இப்போ தான் முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சிட்டி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: கொழுக்கட்டை மாவு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய், நெய் மற்றும் உப்பு. முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா இந்த மாதிரி வதங்கணும். நமக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கும் போதே நமக்கு நல்லா அந்த தேங்காயோட ஃப்ளேவர் நமக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி 1-2 இடித்து வச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லமும் சேர்த்து நல்லா தேங்காவோட வதங்கும்போது வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி தேங்காவோட இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு பூரணத்துக்கு. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொழுக்கட்டையை நல்லா சாஃப்டனாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் நமக்கு கொடுக்கும். இப்போ நான் 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல தண்ணி பாயில் ஆயிடுச்சு. கொதித்து வரும்போது நம்ம இடியாப்ப மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவு, இதை நம்ம 1 கப் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்புக்கு நமக்கு ஒரு 12 கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக தேவையான உப்பு, இந்த ஒரு பிஞ்ச் உப்பு தான் நமக்கு ஒரு சின்ன டேஸ்ட் கொடுக்கும் கொழுக்கட்டைக்கு. ஃப்ளேமை நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ளேமை ஃபுல்லாக கட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த அரிசி மாவை கொஞ்சம் வேக வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு நல்லா அந்த அரிசி மாவோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். நல்லாவும் குக் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் ஹாட்டாகவே இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சூட்டோடவே நம்ம நல்லா சாஃப்டாக இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா பொறுமையாக பார்த்து பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசைகிறதுனால மாவு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே நமக்கு இருக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு மாவு. மேல் மாவு தயாராகிடுச்சு. இப்போ பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண வேண்டியதா. கொஞ்சமாக மேல் மாவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மோல்டு யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மோல்டு எல்லா ஷாப்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நெய்யை நல்லா இது மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. இப்போ மாவை நம்ம நல்லா அந்த மோல்டுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ தேவையான அளவு மாவை இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு விரலில் நடுவில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மோல்டில் நல்லா வச்சு அழுத்தம் கொடுத்தா நமக்கு நல்லா ஷேப் ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப நல்லா நமக்கு மோல்டுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ பூரணத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி தேங்காய் பூரணம் எடுத்துருக்கிறேன். பருப்பு பூரணமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பூரணத்தை இது மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்து அது மேலே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஸோ நல்லா சீல் ஆயிடுச்சு. பூரணமே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப அழகாக நமக்கு மோல்டில் செட் ஆகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரியே இதை ஸ்டீம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். நீங்கள் இட்லி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் இதை வைக்கணும். நம்ம அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான கொழுக்கட்டை கிடைக்கும். 5
5 நிமிஷம் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக சூடாக விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை சூப்பராக நம்ம வீட்டில் செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பூரண கொழுக்கட்டை மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக, அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக விநாயகருக்கு படைச்சி விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு சுவையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.